இதோ உன் அரசர் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்கின்ற இந்த இறை ஊழியத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, அநேக காலங்களாக நாம் கேட்கிற ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை. பெரும்பாலான கிறிஸ்துவ சமூகம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை நிகழும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கான நேரம் ஆகிவிட்டது என சொல்லிக்கொண்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தவர்களையும் கடந்த சில தசாப்தங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இயற்கையிலும் சமூகத்திலும் அசாதாரண நிகழ்வுகள் நடக்கும்போது ஆண்டவர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது என்று பலரும் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவரின் வருகைக்கான அறிகுறிகள் என்ன, அவை எப்போது நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த அறிகுறிகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையொட்டி இறுதி காலங்களில் பூமியில் நடக்கவிருக்கும் கொடூரமான துயரங்களுக்கும் தண்டனைகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக கடவுள் காட்டிய அடையாளங்கள் தான் காலத்தின் அறிகுறிகள். இன்று வரையிலும் நம் கண்கள் காணாததும் காதுகள் கேளாததுமான நிகழ்வுகள் தான் காலத்தின் அறிகுறிகள். மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 ஆகிய அதிகாரங்களில் காலத்தின் அறிகுறிகளை பற்றி இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். பஞ்சம், போர் மற்றும் கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் அனைத்தும் காலத்தின் அடையாளங்கள் தான் என இந்த புத்தகங்களில் குறிப்பிட்டுள்ளது. ஆனாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெவ்வேறு தலைமுறைகளில் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளன. அப்படியெனில் இதை காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்தந்த தலைமுறைகளில் இறைமக்கள் வெளிப்படவும் இல்லை, உலகமும் முடிவுக்கு வரவில்லை. அப்போது காலத்தின் அறிகுறிகள் என்றால் என்ன? நாம் எவ்வாறு இதை புரிந்து கொள்ள முடியும்? வரலாற்றில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வெவ்வேறு நிகழ்வுகளும் இதுவரை கண்டிராத அல்லது கேள்விப்படாத நிகழ்வுகளும் ஒரே தலைமுறையில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து நடைபெறுவதுதான் காலத்தின் அறிகுறிகள். இது நிகழ்ந்தால் மட்டும் போதுமா? இந்த வசனத்தை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியக்கத்தக்க செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகை மண்டலமாகவும் இருக்கும். யோவேல் 2:30. பிரியமானவர்களே, வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன் என்று இறைவசனம் சாட்சியளிக்கிறது. அதாவது இந்த நிகழ்வுகளை நாம் கண்ணால் காண வேண்டும். அப்போதுதான் அது காலத்தின் அறிகுறிகள் என ஏற்றுக்கொள்ள முடியும். வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் இன்டர்நெட் மற்றும் மேம்பட்ட அறிவியல் வசதிகள் ஒரு நொடியில் சிரமமின்றி காலத்தின் அறிகுறிகளை நம் கண்முன் கொண்டு வந்து சேர்க்க திறனுள்ளவை என்பது எல்லோருக்கும் தெரியும். கடைசி நாட்களில் உண்டாகும் அறிவின் அதிகரிப்பை பற்றி தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நவீன பைபிள் அறிஞர்களை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை யாராலும் முன்கூட்டி அறிவிக்க முடியாது என்பதை அவர்களின் கருத்து. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்தும் இறுதி காலத்தை குறித்தும் அநேக வதந்திகள் காலங்காலமாக பரவி வந்தாலும் இதை முட்டாள்தனமாக கருதும் கத்தோலிக்க திருச்சபை இவை எல்லாம் உண்மையான கோட்பாடுகளுக்கு எதிரான கருத்தாக தான் கருதுகிறது. ஏடி 1000 ஆண்டு இயேசு கிறிஸ்து வருவார் என்றும் உலகம் முடிவுக்கு வரும் என்றும் அன்றைய போப் 2ஆம் சில்வஸ்டார் அறிவித்தார். ஆனால் அது நிகழாததால் எதிர்காலத்தில் வர வாய்ப்புள்ளது. இது போன்ற அனைத்து போதனைகளையும் முட்டாள்தனமாக தான் கருத வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபை முடிவு செய்தது. இதை பற்றி ஒரு குருவானவர் சொல்வதை நாம் காணொளியில் காண்போம். എന്നാൽ ആ പർട്ടിക്കുലർ ഡേ ആൻഡ് അവർ ആർക്കും അറിഞ്ഞുകൂടാ. സ്വർഗത്തിലെ ദൂതന്മാർക്കോ പുത്രന് പോലുമോ അറിഞ്ഞുകൂടാ. എന്നുവെച്ചാൽ ഇവിടെ എന്താണ് പുത്രന് പോലുമോ അറിഞ്ഞുകൂടാന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ എന്നോട് ചോദിക്കേണ്ട. ഇപ്പം അതൊരു രഹസ്യമാണ്. അത് മനുഷ്യന്റെ ഗ്രഹണത്തിൽ നിന്ന് അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങിൽ നിന്ന് പിതാവ് മറച്ചു വെച്ചിരിക്കുന്ന രഹസ്യം. நீங்கள் கண்ட காணொளியில் சொல்லப்படுவது இதுதான்.
அந்த குறிப்பிட்ட நாள் அல்லது மணி நேரம் யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் உள்ள தூதருக்கோ இறைமகனுக்கும் கூட தெரியாது. இறைமகனுக்கே தெரியாது என்பதன் அர்த்தம் என்ன? அது ஒரு ரகசியம். நீங்கள் இப்போது அதை அறிய வேண்டாம். அது மனிதனின் அறிவில் இருந்து பிதா மறைத்து வைத்திருக்கிற ரகசியம் என்றுதான் அது குருவானவர் சொல்லுகிறார். എല്ലാ സമയത്തും വിശ്വാസികൾ ഈശോയുടെ രണ്ടാമത്തെ ആഗമനത്തെ പ്രതീക്ഷിച്ചാണ് ജീവിക്കേണ്ടത്. അടയാളങ്ങളെയും പ്രതീകങ്ങളെയും വ്യാഖ്യാനിച്ചും സ്വകാര്യ വെളിപാടുകളെ ഉദ്ധരിച്ചും ലോകാവസാനമായി എന്ന് പഠിപ്പിക്കാൻ തിരുസഭ ആരെയും നിയോഗിച്ചിട്ടില്ല. திருச்சபையை பொறுத்தவரை எல்லா காலங்களிலும் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும். இரண்டாவது வருகையின் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் விளக்கவும் வெளியிடவோ திருச்சபை யாருக்கும் அதிகாரம் கொடுப்பதில்லை. இதுவும் ஒரு குருவானவர் சொன்ன காரியம்தான். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே பெந்தகோஸ்தா சபைகள் இறைமகனின் இரண்டாவது வருகையை தீவிரமாக போதிக்க துவங்கினார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியான கத்தோலிக்க திருச்சபையின் கருத்துகளும் பெந்தகோஸ்தா சபைகளின் கருத்துகளும் ஏறக்குறைய ஒரே போல்தான் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய உள்ளமும் அவருடைய வருகைக்காக கதற வேண்டும். நம்முடைய இருதயமும் அவர் எப்பொழுது வருவார் என்று தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகையின் நாளில் நாம் வந்துவிட்டோம். நான் சின்ன வயதில் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன். ஆண்டாண்டு காலமாக இயேசு வருவார் என்று எல்லாரும் பிரசங்கித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் என்பதாக நினைக்கலாம். அவர் எப்பொழுது வருவார்? அந்த வருஷமும் மாதமும் தேதியும் ஒருவரும் சொல்ல முடியாது. யாராவது இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதியில் இயேசு வருவார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள். இயேசுவே சொல்லுகிறார், பிதா ஒருவர் தவிர அந்த நாளையும் அந்த நாளிகையையும் ஒருவரும் அறிய மாட்டார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரை ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய உலகம் முடிந்து விட்டது. அதற்கு பின் அவர் வேறொரு உலகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும். அதாவது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பது போல ஒரு உலக முடிவை அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. 2000ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வருவார் என்று அநேகர் நம்பியிருந்தனர். ஆனால் தொடர்ச்சியாக வெளிவந்த வதந்திகள் இறைமக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை வலுவிழக்கச் செய்தது. இறைமக்களுக்கு மத்தியில் பொய்யான வார்த்தைகளை பரப்பி அவர்களை தடுமாறச் செய்த போது அங்கே உண்மையில் மகிழ்ச்சி அடைந்தது சாத்தான் தான். இறைமகனின் இரண்டாம் வருகையில் அவரை யாரும் ஆவலோடு காத்திருக்காமல் இருக்கவும், அவர் மீண்டும் வரும்போது அளிக்கப் போகும் மீட்பை இறைமக்கள் சொந்தமாக்காமல் இருக்கவும் சாத்தான் பரப்பின இந்த வதந்திகள் அநேக தெய்வ மக்களின் விசுவாசத்தை சிதைத்து விட்டது. இன்றைய புதிய தலைமுறை சற்று ஆலோசித்து சிந்தித்து பாருங்கள். இது தெளிவாக புரியும். இன்று யாருக்கும் கடவுள் பற்றி சிந்தனை இல்லை. அவர்களை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன. இன்றைய தலைமுறைக்கு கடவுளின் வருகையை பற்றி கேட்பதே முட்டாள்தனம். புலி வருதுன்னு சொல்லி கடைசியில புலி வந்தபோது காப்பாற்ற யாரும் இல்லாத போன கதையை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவரின் வருகையை பற்றியான காரியத்திலும் நீங்கள் இதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது. ஆண்டவரின் நாள் திருடனை போல திடீரென உங்களை கவ்விக்கொள்ள வாய்ப்புள்ளது என்பதும் உங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா? உண்டு என்பது மட்டுமல்ல, குறிப்பிடத்தக்க ஆழமான தொடர்பு இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இறைமகனை காத்திருந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் வழங்கப்பட்டது. அது ஒரு நட்சத்திரம். ஆனால் அதை கண்டு புரிந்து கொண்டவர்கள் 3 ஞானிகள் மட்டுமே. நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நட்சத்திரம் இரவில் தோன்றி பகலில் மறைந்து விடுகின்ற ஒன்றாய் இருந்தால் அதை ஒரு அடையாளமாக காண முடியுமா? அது தினமும் நடைபெறுகின்ற சம்பவம் தானே. ஆனால் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான அடையாளம் அவர்கள் இலக்கை அடையும் வரை அவருடன் பயணித்தது என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. இறைமகன் பூமிக்கு வந்த பிறகு பூமியில் மறைந்திருந்த இறைமகனை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் ஞானிகளுக்கு கொடுத்த அடையாளமே இந்த நட்சத்திரம்.
12 குலங்களை சார்ந்த யெகூதர்கள் அநேகாயிரம் பேர் இருந்தும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துவிட்டார் என்பதின் அடையாளத்தை கண்டு அதை புரிந்து கொண்டவர்கள் 3 ஞானிகள் மட்டுமே. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவே நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம். அன்றைய யூத ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஆவலுடன் காத்திருந்தவர்கள் தான். அவர்களும் இந்த நட்சத்திரத்தை கண்டவர்கள் தான். ஆனால் இறைமகன் வந்துவிட்டார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. அன்றைய தலைமுறையினர் எதிர்பார்த்தது போல அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கவில்லை. அன்றைய யூதருக்கு நிகழ்ந்தவாறே ஒரு விபத்து இன்றைய கிறிஸ்துவர்களுக்கும் நேர வாய்ப்புள்ளது என்பதை புறக்கணித்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வானமேங்கில் வருவார் என காத்திருக்கின்ற இன்றைய விசுவாச சமூகம், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தால் நீங்கள் அவரை நம்புவீர்களா? இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ? பிரியமானவர்களே, இந்த ஊழியம் வாயிலாக நாங்கள் உங்களிடம் ஒரு உண்மையை கூற விரும்புகிறோம். நாங்கள் என்று சொன்னால் எங்களிடம் இந்த இறைவார்த்தையை அறிவித்த எங்களுடைய சாருக்கு இந்த உலகத்திற்கு ஒரு காரியம் சொல்லவிருக்கிறது. அதை நாம் கேட்போம். 2000 வருஷம் முன்பு பூமியில் வந்த பரிசுத்த கன்னிகாமரியத்தில் നിന്ന് ജനിച്ച് ദൈവരാജ്യം പ്രസംഗിച്ച് കുരിശിൽ മരിച്ച് 3-ാം നാൾ ഉയർത്ത് സ്വർഗ്ഗാരോഹണം ചെയ്ത ദൈവപുത്രനെ ക്രിസ്തു വീണ്ടും ശരീരം ധരിച്ച് ഈ ഭൂമിയിൽ വന്നു കഴിഞ്ഞു. അവന്റെ നാമം யுகங்களாக நாம் காத்திருந்த அரசர்க்கெல்லாம் அரசரான ஒரே மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதராக வந்துவிட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பு இறைமகன் இந்த பூமியில் வந்த பிறகுதான் அடையாளங்கள் தோன்றின. அப்படி என்றால் நாம் காண்கின்ற இந்த அடையாளங்கள் அவர் வரப்போகிறார் என்பதின் அடையாளங்கள் அல்ல, மாறாக அவர் மீண்டும் மனிதராக இந்த பூமியில் வந்துவிட்டார் என்பதின் அடையாளங்களே. நீங்கள் உண்மையாகவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த அடையாளங்களை நீங்கள் காணும் பொழுது இதோ அவர் அருகாமையில் வாசல் அருகில் வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாசல் படி இந்த பூமியில் தான் உள்ளது. சொர்க்கத்திற்கான நுழைவாயில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதராக வந்துவிட்டார் என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்துவ சபைகளிலும் இந்த சமூகங்களிலும் இயற்கையிலும் நிகழ்ந்ததும் நிகழ்கின்றதுமான 300க்கும் மேற்பட்ட காலத்தின் அறிகுறிகளை பற்றி திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. 2005 முதல் ஜோசப் பொன்னார் சத்வார்த்தை என்கின்ற இறை ஊழியம் வாயிலாக இந்த அறிகுறிகளை பற்றி ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த உலகம் தீர்ப்பளித்ததும் இன்று வரை நீங்கள் எங்களை குறித்து கேட்டதுமான காரியங்களை அகற்றி வைத்துக் கொண்டு கடவுளின் பக்கம் நின்று நீங்கள் கேட்க தயார் என்றால் ஒரு புதிய காலத்தின் அறிகுறியுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதி உன்னதான கடவுள் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.